நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்க நத்தை மிக கொடூரமானது. இது மூளை தண்டுவட பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தி, வீக்கத்தை ஏற்படுத்தி, மரணத்தையே விளைவிக்கக்கூடியதுன்னு பல செய்தி சேனல்களில் நியூஸ் வரதை பார்க்க முடியுது. இது உண்மையானு பார்த்தா அவங்க சொல்கிற அளவுக்கு இது ஆபத்தானது இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறத விட இன்னும் பல மடங்கு இது ஆபத்தானது. எப்படி தெரிஞ்சு போவாங்க. ஜெயண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்னைல்னு சொல்லப்படுற இந்த நத்தைகள் நம்ம ஊர் நிலவாழ் நத்தைகள் மாதிரி இல்லாமல் இன்னும் அளவில் பெருசாக இருக்கும். ஜெயண்ட் ஸ்னைல் அப்படின்னு பேர் இருக்கிறதுனால இதுதான் உலகத்தில் இருக்கிறதுலேயே பெரிய ஸ்னைலா, பெரிய நிலவாழ் நத்தையான்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை. இந்த நத்தைக்கு அக்காட்டினா ஃபூலிகா இல்லைனா லைசக்காட்டினா ஃபூலிகா அப்படின்றது அறிவியல் பேர். இதே மாதிரியே அக்காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நத்தை இருக்குது. இந்த நிலவாழ் நத்தை தான் உலகத்தில் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய நத்தை. இதோட ஓட்டில் புளிக்கு இருக்கிற மாதிரி அப்படியே வரி வரியாக இருக்கும். அதனால் இதுக்கு டைகர் ஜெயண்ட் ஸ்னைல் அப்படின்ட்டு ஒரு பேரும் இருக்குது. இது நன்கு வளர்ச்சி அடையும் போது கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு கூட பெருசாக வளரக்கூடியது. ஆனால் இந்த பெரிய நத்தை நம்ம இந்தியாவில் கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது அதே ஆப்பிரிக்காவை தாயமாக கொண்ட இந்த அக்காட்டினா ஃபூலிகா அப்படின்ற அந்த நத்தை இனம் தான். இதால் தான் இப்போ நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஆப்பிரிக்காலேருந்து எப்படி இந்த நத்தைகள் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1847 பிரிட்டனை சேர்ந்த மெலகாலஜிஸ்ட் வில்லியம் ஹென்றி பென்சன்றவர் அங்கிருந்து மொரீஷியஸ் தீவுலேருந்து 2 நத்தைகளை, ஒரு ஜோடி நத்தைகளை எடுத்துக்கிட்டு இந்தியாவோட கல்கட்டாவுக்கு வந்து சேர்றாரு. இங்கே ஒரு சில காலம் தங்கி இருந்துட்டு திரும்ப போகும்போது அவரோட இந்திய நண்பர் ஒருத்தவருக்கு 2 நத்தைகளையும் பரிசா கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த இந்திய நண்பர் அவருக்கு பரிசா கிடைச்ச அந்த 2 நத்தைகளையும் அவரோட தோட்டத்தில் விடுறாரு. அந்த நத்தைகள் பல்கி பெருக்கி தான் இந்த அளவுக்கு பெருகிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. நத்தைகளை போய் யாராவது பரிசா கொடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு மெலகாலஜிஸ்ட். அப்படின்னா நத்தை மாதிரியான மெல்லுடல்களை ஆய்வு பண்ணக்கூடியவங்க. அந்த ஆய்வு நோக்கத்துக்காக தான் அவர் அங்கேருந்து அதை எடுத்துக்கிட்டே இங்கே வந்திருக்காரு. அவரோட துறை சார்ந்த ஒரு பரிசா அவர் கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருக்காரு. அதனால தான் அதை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா அது இங்கே இல்லாத ஒரு பரிசுன்றது ஒரு பொக்கிஷமா அந்த காலத்தில் பார்க்கப்பட்டுச்சுன்றதுனால அதை இவரும் ஒரு பெரிய பொக்கிஷமா நினைச்சு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் இந்த நத்தைகளோட பெரிய அளவாலையும் அந்த பெரிய ஓட்டாலையும் இதை பெட்டாகவும் செல்ல பிராணியாகவும் ஆய்வு நோக்கத்துக்காகவும் நிறைய பேர் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் உலகத்தோட பல்வேறு இடங்களில் போய் சேர்த்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட இந்த 2 நத்தைகள் தான் இவ்வளவு பெருகிருச்சான்னு கேட்டா அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய கடல் வழியா வணிகம் நடக்கும்போது ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த வணிக கப்பல்கள், நிறைய கப்பல்கள்ல இந்த நத்தைகள் ஒட்டிக்கிட்டு அதுல கொண்டு வரப்பட்ட பொருட்களோட சேர்ந்தும் நம்ம இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 1984 தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல இந்த நத்தைகள் சென்னையில, செங்கல்பட்டுல, கோயம்புத்தூர்ல, சிதம்பரத்திலலாம் அதிக அளவில் பெருகி இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இப்போவுமே நீங்க சென்னை பக்கம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த செங்கல்பட்டு பக்கத்துல, பெருங்கலத்தூர் பக்கத்துல இருக்கிற ஏரிகள், குளங்கள் கிட்டலாம் அவ்வளவு நத்தைகளை பார்க்க முடியும். குறிப்பா மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா கொசன்னு அந்த இடம் முழுக்க, தரை முழுக்க, சாலை முழுக்க, சுவர் முழுக்க, மரங்கள் மேலாம் இந்த நத்தைகள் அதிகமாக படையெடுத்திருக்கிறத பார்க்க முடியும். இந்த நத்தைகள் உலகத்தோட 100 மோசமான ஆக்கிரமிப்பு உயிரினங்கள்ல ஒன்றா இருக்கு. இந்த நத்தை ஏன் இவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத இப்போ பார்ப்போம். பொதுவாகவே ஒரு நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு நாட்டோட நிலப்பரப்பை தாயமாக கொண்ட ஒரு உயிரினம் அதுக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு நாட்டில் வந்து வாழ ஆரம்பிச்சு அங்கவே பல்கி பெருகி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகும்போது அது ஆக்கிரமிப்பு உயிரினமாக தான் பார்க்கப்படும். இப்போ இந்த நத்தையோட விஷயத்துக்கு வருவோமே, இதுங்க ஆப்பிரிக்காவை தாயமாக கொண்டதுன்றனால அங்கே இதுங்களை வேட்டையாடி இதுங்களோட எண்ணிக்கையை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான வேட்டையாடி உயிரினங்கள்லாம் இருக்கும். அதை விட முக்கியமாக நாம் எப்படி இங்கே அந்த வயல் நத்தைகளை, நன்னீர் நத்தைகள்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம், அந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஆப்பிரிக்க மக்கள் அந்த நத்தைகள் கூடயே காலகாலமாக வாழ்ந்ததுனால பல 100 ஆண்டுகளாக அவங்களுக்கு இந்த நிலவாழ் நத்தைகளை பிடிச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. அவங்க இதை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறது மூலமாகவும் இதோட எண்ணிக்கை கட்டுக்குள்ள வைக்கப்படுது. அங்கே இது சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனால் நமக்கு நிலவாழ் நத்தைகளை பிடிச்சி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஊரில் உள்ள வேட்டையாடி உயிரினங்களுக்கு இந்த ஜெயண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்னைலை சாப்பிடக்கூடிய பழக்கம் கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் உள்ள சில உயிரினங்களுக்கு நத்தைகளை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு. உதாரணமாக இந்த செம்போத்து பறவை எடுத்துக்கிட்டோம்னா இதுங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிலவாழ் நத்தைகளை பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒன்று தான். ஆனால் இதுங்களுக்குமே இந்த ஜெயண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்னைல்ன்றது ஒரு புது உயிரினம். ஆனால் காலப்போக்கில் இதுங்களும் அந்த ஜெயண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்னைலையுமே சாப்பிடக்கூடிய ஒரு பறவையாக மாறிடுச்சு. இப்போ அதுங்களுமே ஓரளவுக்கு வேட்டையாடி சாப்பிடுது. நமக்கு இந்த பறவை அதை வேட்டையாடி சாப்பிட்றது மூலமாக அதோட இனம் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கும்ல அப்படின்னு தோணலாம். ஆனால் அது அப்படியே அந்த நத்தைகளோட எண்ணிக்கையில் பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தல. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நத்தைகளோட இனப்பெருக்க முறை தான். இந்த நத்தைகளில் ஆண் பெண்ணு தனித்தனி இனம்லாம் கிடையாது. எல்லா நத்தைகளுக்குமே ஆண் உறுப்பும் பெண் உறுப்பு ரெண்டுமே இருக்கும். இதுங்க இனச்சேர்க்கையில் ஈடுபடும் போது 2 நத்தைகள் இனச்சேர்க்கையில் ஈடுபடுதுன்னா ரெண்டுமே தன்னோட ஸ்பெர்ம்ஸ், விந்தணுக்களை ஒன்னோட ஒன்று ஷேர் பண்ணிக்கும். இதுங்க அப்படி ஒரு முறை இனச்சேர்க்கையில் ஈடுபட்டும் போது அந்த ஷேர் பண்ணப்படுற விந்தணுக்களை இதுங்க உடம்புக்குள்ள பல காலங்களுக்கு சேமிச்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் 100 முட்டைகள் வரைக்கும் இடும். ஆனால் நம்ம நாட்டை சேர்ந்த நிலநத்தைகள் ஒரு தடவையில் 20 to 30 முட்டைகள் தான் இடும். ஆனால் இந்த ஆப்பிரிக்க ஜெயண்ட் ஸ்னைல் ஒரு தடவையில் 100 முட்டைகள், 100க்கு மேற்பட்ட முட்டைகள்னு ஒரு தடவை இனச்சேர்க்கையில் ஈடுபட்டதை வச்சு அது மூலமாக வந்த ஸ்பெர்ம்ஸை வச்சு பல தடவைக்கு கிட்டத்தட்ட சில வாரங்கள்லேருந்து சில மாதங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக முட்டையிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இனப்பெருக்க முறை மூலமாக இதுங்களோட பிறப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதோட இதுங்களுக்கு எதிரிகள் ரொம்ப கம்மின்றதுனால இந்த முட்டைகள்லேருந்து வெளியில் வர
குஞ்சுகள் பிழைப்பு விகிதமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட இதுங்க கிட்டத்தட்ட 500 வகையான தாவரங்களை சாப்பிடக்கூடியது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. தாவரங்களோட இலைகள், காய்கள், கனிகள், பூக்கள், அப்புறம் காஞ்சி மக்கி விழுற இலைகள், குச்சிகள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதுங்க சாப்பிட்டுட்டு இருக்கு. சில நேரங்களில் இதுங்க சுண்ணாம்பு சத்துக்காக சில கற்களோட ஒரு சில பகுதிகளை கூட சாப்பிட்றதா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இதுங்களோட வளர்ச்சியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே பெருசாக வளர்ந்துருது. இந்த பெரிய உருவத்தாலையும் பெரிய ஓட்டாலையும் நம்ம ஊர் சின்ன சின்ன நெத்தைகளை மட்டுமே பிடிச்சி சாப்பிட்ட வேட்டையாடிகளுக்கு இந்த நெத்தைகளை பிடிச்சி சாப்பிட்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. இது நம்ம சுற்றுச்சூழலுக்கும் இங்கே உள்ள இயல் உயிர்களுக்கும் பேராபத்தாக போய் முடிஞ்சிருக்கு. சரி, மனிதர்களுக்கு இதனால் நேரடியாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, நாம் பயிரிடக்கூடிய பயிர்களை இதுங்க தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, அழிச்சிருது அப்படின்றது தான் முதல் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை, இதுங்க ஒரு நோய் பரப்பி உயிரினம். பொதுவாகவே விலங்குகள்கிட்டேருந்து மனிதர்களுக்கு ஒரு நோய் பரவுது அப்படின்னா அதை ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நோய்களை பரப்பக்கூடிய உயிரினங்களில் இந்த நத்தை ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. இந்த நத்தைகளோட உடலில் ஆஞ்சியோஸ்டாங்குலஸ் கேண்டோனன்சிஸ் சொல்லப்படுற ஒரு பேரசைட் இருக்குது. இந்த நத்தைகளோட உடல் தான் அந்த பேரசைட்டோட இருப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த உயிரினம் இந்த நத்தைகளோட உடலில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஒட்டுண்ணி புழுக்கள் இந்த நத்தையோட உடலில் அதிகமாக இருக்கிறனால அந்த நத்தையை நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட்டோம்னா, சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டோம்னா அது நம்ம உடம்புக்குள்ளே போய் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நத்தையை போய் யார் பச்சையாக அதுவும் சாப்பிட போகிறா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. உண்மைதான், இந்த நத்தையை நம்ம பச்சையாக சாப்பிட போகிறது இல்லை தான். ஆனால் நமக்கே தெரியாமல் வேற ஒரு வகையில் இந்த நத்தையோட உடலில் உள்ள அந்த பேரசைட்டை, அந்த புழுக்களை நாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆப்பிரிக்க மக்கள் இந்த நத்தையை சமைச்சு சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த பிரச்சனையும் ஏற்படுறதில்லை. நாம் இந்த நத்தைகளை சாப்பிட போகிறது இல்லைன்றது உண்மைதான். ஆனால் இந்த நத்தைகளோட சாப்பாடான காய்கறிகள், பழங்கள், இலைகள் இதுங்களை நாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. பொதுவாகவே நத்தைகள் நிலத்தில் நகர்ந்து போகும்போது குழகுழப்பான ஒரு திரவத்தை அப்படியே விட்டுக்கிட்டே போகும் வழியெல்லாம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு நத்தை ஒரு இலை மேலேயோ, ஒரு காய் மேலேயோ, ஒரு பழம் மேலேயோ நகர்ந்து போனதுக்கப்புறம் அந்த திரவம் மூலமாக அந்த ஒட்டுண்ணி புழுக்கள் அந்த பொருட்கள் மேலே இருக்கும். அப்படிப்பட்ட இலைகளையோ, காய்களையோ, கனிகளையோ நம்ம பச்சையாக சாப்பிடும்போது நமக்கு இந்த பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். உதாரணமாக துளசியை நம்ம யாரும் சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டோம். அப்படியே பச்சையாக தான் சாப்பிடுவோம். செடியிலேருந்து பறிச்சோ இல்லை எங்கேயோ கோயில்கள் நம்ம கொடுக்குறதையோ பச்சையாக தான் நம்ம சாப்பிடுவோம். அதுலேருந்து இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே கேரட் மாதிரியான சில காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அது மூலமாக இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பழங்களை நம்ம பொதுவாகவே சமைக்க போகிறதில்ல, அப்படியே தான் சாப்பிட போகிறோம். அதை சரியாக கழுவாமல் சாப்பிட்டாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பொருட்கள்லாம் நம்ம சரியான முறையில் கழுவாமல் சுத்தப்படுத்தாமல் சாப்பிட்டோம்னா அதில் இந்த நத்தைகள் பயணிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்படி பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் மறைமுகமான பெரிய பாதிப்பு. நம்ம ஒரு நத்தையை நேரடியாக போய் தொடுறதோ இல்லை போய் எடுத்து சாப்பிட்றதோ கண்டிப்பாக பண்ண போகிறதில்ல. அதுவும் இந்த செய்தியை கேள்விப்பட்டதுக்கப்புறம் அந்த நத்தையை பார்த்தாலும் நம்ம விலகி தான் நிற்க போகிறோம். ஆனால் நமக்கு தெரியாமல் அந்த நத்தையோட கான்டாக்ட்லேயே நம்ம இல்லாமல் கூட இப்படி மறைமுகமாக நமக்கு பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இது மூலமாக நோய் பரவுன்றது தான் இருக்கிறதுலேயே பேராபத்து. ஏன்னா அது நமக்கே தெரியாமல் நடந்துடும். என்ன மாதிரியான நோய் வரும்னு பார்த்தோம்னா மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்ட்டு ஒரு நோய் இருக்குது. அது என்னன்னா நம்ம மூளையை சுற்றி உள்ள ஒரு பாதுகாப்பு உரை இருக்கும். அந்த மென் சவ்வு மாதிரியான ஒரு படலம், அந்த படலத்தையும் முதுகு தண்டு வடத்தையும் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். இந்த மெனிஞ்சிட்டிஸில் ஒரு வகையான ஈசியோஃபிலிக் மெனிஞ்சோ என்செஃபலைட்டிஸ் அப்படின்ற ஒரு பாதிப்பு இந்த நத்தையால் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நத்தையோட உடலில் உள்ள அந்த லார்வாக்கள் நம்ம உடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து நம்ம முதுகு தண்டு வடத்தை போய் அடையும். முதுகு தண்டு வடத்துலேருந்து அப்படியே மேல் நோக்கி பயணித்து நம்மளோட மூளையை போய் அடையும். அப்போது அது நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டிவிடும். குறிப்பாக மூளை பகுதியில் மைக்ரோக்ளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்யூன் செல் இருக்குது. இந்த செல்களும் அப்புறம் மற்ற இம்யூன் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் இது எல்லாமே தூண்டப்படும். இதுங்கெல்லாம் நேரடியாக போயிட்டு இந்த நோயை எதிர்த்து போராடுது, இந்த லார்வாக்களை எதிர்த்து போராடுது. இந்த போராட்டத்தில் இதுங்க நம்ம மூளையோட திசுக்களையும் முதுகு தண்டு வடத்தையுமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக பெரிய அளவில் அங்கே வீக்கம் ஏற்பட்டுரும். நம்ம மூளை பகுதியில் பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம மூளை ரொம்ப சாஃப்டான மென்மையான ஒரு பகுதின்றதுனாலையும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்றதுனாலையும் அங்கே ரத்தத்தில் உள்ள நுண்ணுயிர்கள், தேவையில்லாத நுண்ணுயிர்கள் எதுவும், இந்த பேத்தோஜன்ஸ் எதுவுமோ இல்லை கெமிக்கல்ஸ் எதுவும் போய் ரத்தத்துக்குள்ளே போய் ரத்தத்திலேருந்து போய் மூளையை போய் அடைஞ்சிடக்கூடாது, மூளைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு அதை தடுக்கிறதுக்கான ஒரு பேரியர் அது. இதை ஒரு செமி பெர்மியபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதை உள்ள விடணுமோ அதை மட்டும் தான் உள்ள விடும் ரத்தம் வழியாக, எதை உள்ள விடக்கூடாதோ அதை தடுத்துரும். இதுங்க குறிப்பாக அந்த ரத்த வழியாக வரக்கூடிய கெமிக்கல்ஸை, மற்ற நோய் கிருமிகளை இதெல்லாம் தடுத்துட்டு உள்ளுக்குள்ள ஆக்சிஜனை, தண்ணியை, அப்புறம் நியூட்ரியன்ஸை இதை மட்டும்தான் மூளைக்கு போகிறதுக்கு இது அனுமதிக்கும். ஆனால் இப்போ அந்த பகுதியில் ஏற்படுற அந்த வீக்கம் அந்த பிளட் பிரெயின் பேரியரை சிதைவடைய வச்சு இன்னும் நிறைய பொருட்களை உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கும். குறிப்பாக இப்போ உள்ளுக்குள்ள மூளையில் அந்த நோய் தொற்று ஏற்படுது அப்படின்றதுனால இன்னும் நிறைய இம்யூன் செல்ஸ் உள்ளே போகணுன்றதுக்காக அது அதுக்கு வழிவிட ஆரம்பிக்கும். அப்போ நிறைய இம்யூன் செல்ஸ் உள்ளே போகும்போது அதுங்க மூளையோட திசுக்கள்லாம் தாக்க ஆரம்பித்து அங்கே வீக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அந்த வீக்கம் கழுத்து விரைப்பு, அப்புறம் நரம்பு மண்டல பாதிப்பு, இந்த மாதிரி பல பாதிப்புகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தும். அதோட இதில் முக்கியமாக கடுமையான தலைவலியும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நத்தைகள் ரொம்ப அசுத்தமான பகுதிகளில் அதிகமாக பயணிக்கிறதுனால இதனோட உடம்புல சால்மோனல்லா மாதிரியான நம்ம உடம்புக்கு தீமை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்குள்ளே போய் நிறைய வகையான இன்ஃபெக்ஷன்ஸை பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த நத்தையோட பாதிப்புலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த துளசி, அப்புறம் இந்த கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் தான் நம்ம பச்சையாக அப்படியே பறித்து சாப்பிடக்கூடிய இலைகள். இதுங்களை நல்லா கழுவிட்டு
சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி காய்கறிகளை, பழங்களை இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா கழுவிட்டு அதுங்களை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி உங்களோட பகுதியில் இந்த நத்தைகள் அதிகமாக காணப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமான ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. இன்னும் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த நத்தைகள் வருதுன்னா அது வெறும் கையால் போய் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணாமல் ஒரு முறத்தை வச்சோ இல்லை வேற ஒரு விளக்கமாறு வச்சோ அந்த மாதிரி எடுத்து அதை அகற்றத்துக்கு பழகிக்கங்க. பெரும்பாலும் இந்த நத்தைகள்கிட்ட தள்ளி ஏறுங்க. வெறுங்கைகளாக தொடவே தொடாதீங்க. இதனால ஏற்படக்கூடிய அடுத்த பெரிய பாதிப்பு நம்மளோட பயிர்களை சேதப்படுத்துறது. அதே போல் நம்ம உயிரினங்களுக்கு, நம்ம நாட்டோட இயல் உயிரினங்களுக்கு, நம்ம நாட்டோட இயல் நிலவாழ் நத்தைகளுக்கான உணவுகளை இதுங்க சாப்பிட்றது அப்படின்றதுனால உணவு தட்டுப்பாட்டால் அந்த உயிரினங்களோட அழிவுக்கும் இது வழிவகுக்குது. அந்த இடத்தையும் அதுங்களோட இடத்தையும் இது ஆக்கிரமிக்கிறதுனால மற்ற உயிரினங்களுக்கு, இந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய மாசை இது ஏற்படுத்துது, பெரிய கேடை ஏற்படுத்துது. அதனால இதுங்களை அழிக்கிறதுக்கான, இதுங்களை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ரொம்ப துரிதப்படுத்தி எடுத்துச்சுன்னா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் ஹரிஹரன்.